Welcome you back to the fifth session. Now you are entered into the bureaucrat musings. Last year you are in introduction to government. You go through various sector, various government sectors பற்றி பார்த்தீங்க, field visitலாம் போனீங்க, case studies, case analyze பண்ணுவீங்க. Now you are entered into the next stage, bureaucrat musings. Here your role is minimum. Students ஓட ரோல் கொஞ்சம் கம்மி தான். Because மேடமோட ரோல் தான் அதிகம். மேம் will give you more and more experience. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க on basis of different titles. Fine. So welcome you all for the second stage, that is the bureaucrat musings. Welcome you all. Welcome you ma'am. Same thing, your class participation, your group participation, we are monitoring. So interact பண்ணுங்க. Every time நீங்கள் நான் சொல்கிறதுனா கிளாஸுக்கு வாங்க, interact, ask more questions. ஸோ நீ யார் யார் எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் எந்திரிச்சு உங்கள் பேர் கிளாஸ் சொல்லுங்கள். we are noting. யார் யார் கேட்குறீங்கிறத நோட் பண்ணுறேன். உங்களுடைய அந்த கிளாஸ் பார்ட்டிசிபேஷனுக்கும் குரூப் பார்ட்டிசிபேஷனுக்கும் மார்க்ஸ் இருக்குது. பியூரோக்ராட் இந்த செஷனில் வேறு அடிஷ்னல் திங்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் மேம் செஷன் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேம் வில் ஸ்டார்ட். So all fresh, ready? Yeah. So as Dr. Praveen said, first போன வருஷம் we gave you an introduction. இப்போ நீங்கள்லாம் you are very familiar with different departments. லேபர் பற்றி படிச்சிருக்கீங்க, பிரைமரி எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ யூ ஆர் quite well versed how government departments function. So government departments leadership level, give me my iPad. Leadership level, who are the civil servants? Tell me. Secretary, district collector, யாரை போடுவாங்க? யாரை போடுவாங்க? நீங்கள் லாஸ்ட் இயர் உங்கள்கிட்ட வந்து டெப்டி தஹசில்தார் பேசினார் இல்லையா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து, லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசினாங்க. பட் இதெல்லாம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணது யார்? யார் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க? யார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க? Do you know? So most of this we did through either the department head or district collector. So IAS officers, they put as department heads such as commissioner, secretary to the department, or district collector. இதெல்லாம் usually IAS officers போடுவாங்க. ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு பரந்த ஒரு நோக்கம், அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். இந்த திஸ் டைம் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த லீடர்ஷிப் லெவல். ஹையர் லெவலில் எப்படி டெசிஷன் எடுத்துப்பாங்க? ஓகே, கவர்மெண்ட்டில் இருக்கிறச்சு ஹையர் லெவலில் எந்த மாதிரி டெசிஷன் எடுத்துப்பாங்க? பை அண்ட் லார்ஜ் ஐ எம் கோயிங் டு டாக் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்சஸ். Okay, but I am also going to give you some insight into other types of public decisions. So there will be Praveen சொன்னார் that from my side நிறையா பேசுவேன், நீங்கள் உட்காந்து தூங்கினா போகிறோன்னு. அப்படி இல்லை, you will have to think, analyze from what I say, how decisions are taken in the public space. Okay. ஸோ நான் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட் செக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ப்ரைவேட் செக்டரில் என்ன டிசிஷன் எடுத்துட்டாங்க ஒரு கம்பெனியில், வெதர் இட் இஸ் அ பிக் கம்பெனி லைக் இன்ஃபோசிஸ் ஆர் வெதர் இட்ஸ் அ ஸ்மால் கம்பெனி, இங்கே ஃபவுண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்மால் கம்பெனிஸ், அவங்களுக்கு மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும். ஓகே, பட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லை ஒரு செக்ரட்டரி இல்லை ஒரு மினிஸ்டர் அவங்க டிசிஷன்ஸ் எடுத்தாங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் த ஹோல் ஜென்ரல் பப்ளிக். ஒரு சொசைட்டிக்கே அது அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எல்லா கவர்மெண்ட்டில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, 2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்கணும். டிசிஷன் லாங் பேக் இட் வாஸ் டேக்கன். நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த டிசிஷன் அது.
2 kilometers ஒரு primary school இருக்கணும். அந்த டெசிஷன் எடுத்ததுனால all of us have had a school which is nearby. நடந்து போகிற தூரத்தில் நமக்கு we had a school. That is how. நீங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போகாமல் இருக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கலாம், பட் எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும்னு. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வில் ஹேவ் அ ஹாஸ்பிட்டல். நீங்கள் போங்க, எங்கே வேணாலும் போங்க. அதுவும் டெவலப்ட் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, கர்நாடகா, எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வில் ஹேவ் அ குட் ஹாஸ்பிட்டல். சுமார் 2 to 3 kilometers ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் இல்லாமல் இருக்கலாம், இட் மே நாட் பி குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், பட் ஒரு பாம்பு கடிச்சது, ஒரு ஃபீவர் வந்தது, ஒரு ஜுரம் வந்தது, அட்லீஸ்ட் தேர் இஸ் அ டாக்டர் டு லுக் ஆஃப்டர் அண்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த டிசிஷன் எடுத்ததுனால சொசைட்டி அட் லார்ஜ் ஹஸ் பெனிஃபிட்டட், ரைட்? சில சமயம் அந்த டிசிஷன் தப்பானா consequences are also big. If a company fires employees, வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எவ்வளோ பேர், 100 people, 1000 people, 20,000 people, but government decides that we'll send you home, lakhs and lakhs of people will be affected, families will be affected. So always நீங்கள் கவர்மெண்ட்டில் டிசிஷன் எடுக்கிறச்சு you have to keep that in mind. Consequences are very large and affect a large number of people. புரியுதா? ரைட்? ரொம்ப நிறையா பேருக்கு அது எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு டைரெக்ஷன் நான் சொல்கிற எல்லாம் கதையாக தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, பட் யூ ஹவ் டு அனலைஸ் ஃப்ரம் தட் எண்ட், ரைட்? அண்ட் யூ ஹவ் டு டெல் தெம் அபவுட் their PPT, Praveen. You will announce at the end. No. So ungalukku at the end of this we are going to give you a task which you have to complete by the end of the year. Okay, so let us begin the course now. நீங்க செய்யறது leadership module னு நாம பேர் வைக்கல, but it is still leadership, it is still decision making. That's why I have named your this thing as leadership and emotional intelligence. Okay? Okay. ஒரு லீடர்னா என்ன, லீடர்ஷிப்னா என்ன, வாட் இஸ் அ லீடர்? கம் ஆன், தேர்ட் லேடி, ஃபர்ஸ்ட் ரோ. வாட் இஸ் அ லீடர்? ஹூ இஸ் அ லீடர் உங்கள் பிரகாரம்? உங்களுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ் சொல்லுங்கள். உங்கள் தெரிஞ்ச லீடர் யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள். பீட்டர், வரப்போகிறேன் உங்ககிட்ட. Get up, tell me. Go to the next slide. Yeah, tell me your name. Motika, second BBA Logistics. அங்கே கேட்கணுங்க, உங்கள் மார்க்ஸ் எல்லாம் இது மேலே டிபெண்ட்டாக இருக்கணும். எனக்கே கேட்கல. Motika மேம். ஓகே. Second BBA Logistics. ரைட். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லீடர்? ஸ்டாலின். ஸ்டாலின். ஓகே, எம்கே ஸ்டாலின். யார் அவர்? சிஎம். சிஎம். அவரை லீடர்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? வை டு யூ கால் ஹிம் எ லீடர்? லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன இருக்குது அவர்கிட்ட? ஏன் அவர் லீடர்? உங்களுக்கு எதுக்கு அவர் மைண்டுக்கு வந்தார்? மோனிதா செட் எம்கே ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஒத்துக்கிறீங்களா? ஆல் ஆஃப் யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி? அக்ரி. அக்ரி பண்ணுறவங்க யார்? அக்ரி பண்ணுறவங்க யார்? ஏன்ப்பா? பேர் பேர் வந்து பீட்டர் செல்லதுரை, பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் செகண்ட் இயர். ஆல் ஓவர் தமிழ்நாடே அவங்க கண்ட்ரோல் தான் வச்சுருக்காங்க. எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வழி நடத்துகிறாங்களோ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கீழே வந்து லீடருங்கிற ஒரு என்னென்னா ஒரு பொறுப்பு என்னென்னா எல்லோரும் வழி நடத்தணும். அதே மாதிரி அவங்க கரெக்டாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணி வழி நடத்துகிறாங்க. அதனால் லீடராக ஒத்துக்கணும். ஸோ ஹி சால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ். சிட் டவுன் பீட்டர். குட். ஹி சால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹி கைட்ஸ் அதர்ஸ். ரெண்டு மேஜர் பாயிண்ட்ஸ் சொன்னார் அவர். ப்ராப்ளம்ஸ் எதாவது வந்தால் சால்வ் பண்ணுறாரு, அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு.
மூணாவது சொன்னார் என்டையர் தமிழ்நாடே ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஓகே, anybody who disagrees? Everybody agrees? Okay. Tell me another leader from your side. Peter should not speak, somebody else. Where a leader சொல்லு. Anyone? கூப்பிட்டு கேட்கணுமாங்க. லாஸ்ட் இயர் என்ன ப்ராக்டிஸ் ஆகிருக்குல்ல பேசி. லாஸ்ட் பர்சன் ஆன். எஸ், முன்னாடி உட்காருங்க, கண்ணுக்கு தெரியாது. அங்கே உட்காண்டிங்கன்னா நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்ச லீடர் திருப்பி ஸ்டாலின் அவர் பேர் சொல்லாதீங்க, வேற சொல்லு. Nandakumar First your name, yeah. I can't hear you. Nandakumar, second year BBA. Good. Narendra Modi, ma'am. யாரு? Narendra Modi. Narendra Modi, okay. Tell me why. Tell me why. Do you agree or disagree? Agree or disagree? Nandakumar? Yes, ma'am. Nandakumar சொன்னது சரியா தப்பா? Narendra Modi is a leader. Yes or no? Yes, he said yes. Yeah, why? People elect பண்ணிருக்காங்க. Yes, then? அதே சொல்றீங்களே. சீஃப் மினிஸ்டர் மேலே ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பார்ல, இதை நீங்கள் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. ஸோ அவர் இன் தட் வே ஹி கண்ட்ரோல்ஸ். அதை தவிர யுவர் நேம் அண்ட் நாசிர் அலி, செகண்ட் பிபி லாஜிஸ்டிக். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் தே கண்ட்ரோல். கண்ட்ரோலை விட கைடன்ஸ் இஸ் அ பெட்டர் வேர்ட். சென்னை பீட்டர் சொன்னது, தே கைட் அதர்ஸ். ஸோ ஆஸ் அ ப்ரைம் மினிஸ்டர் அவர் வேறு சீஃப் மினிஸ்டர்ஸ் கைட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சீஃப் மினிஸ்டர் அவர் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கைட் பண்ணுறாங்க. எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்காங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர். இப்போ பிரவீன் இஸ் அ லீடர். எஸ், வை? பிகாஸ் கண்ட்ரோலிங் அவர் கிளாஸ். யா, ஹீ இஸ் கண்ட்ரோலிங் யுவர் கிளாஸ். இல்லைன்னா எல்லாரும் ஓடி போயின்னு இருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகே, ஸோ கண்ட்ரோல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். பட் கண்ட்ரோல் இஸ் நாட் த வேர்ட். அவர் என்ன அடிக்கிறாரா அவங்கள? இல்லை நரேந்திர மோடி தண்டா வச்சுட்டு வராரா? இல்லை ஸ்டாலின் வந்து நான் குஸ்தி போடுறாரா? அட்லீஸ்ட் எம்ஜிஆர் அப்போது சினிமாவில் போட்டிருந்தார். பட் தே டூ இட் இன் அ இன்டைரக்ட் வே, பிகாஸ் ஆஃப் த அத்தாரிட்டி which is given to them because they have been elected by the people. That gives an authority, and the authority அவங்க யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க. ரைட்? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு லீடர் இல்லைன்னு யாரையாவது சொல்லுங்கள். he was a very poor leader. யாராவது தெரியுமா? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லை. உங்களுக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனை இமேஜின் பண்ணுங்க. லீடர்ஷிப் இல்லாதவங்க அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க? When you are looking at leadership, you should also look to what to avoid, right? இல்லைன்னா எல்லாரும் இவரா லீடர்னுவாங்க. அப்பா, you are now doing technical. Srinath, okay. Srinath, second BBA Logistics, ma'am. Good. Ma'am, Sri Lanka PM. Sri Lanka PM. Good. Go on. அதான் மேம், அவர்னால தான் மேம் அந்த நாடே இதாகிடுச்சு. What did he do? மேம் அதான் அந்த கரப்ஷன் பண்ணாங்க அவங்களோட. இப்போ இருக்கிற சிஎம் இப்போ இல்லை மேம், லாஸ்ட் டைம்ல சொல்றீங்க? இல்லை மேம், ரீசெண்டாக மேம் லாஸ்ட்டாக அந்த இஷ்யூ கூட ஆச்சுல்ல மேம். என்ன ஆச்சு? இந்த கரப்ஷன் பண்ணாங்களே மேம். கரப்ஷன் பண்ணாங்க அந்த. ஸோ a corrupt leader is a bad leader. வேண்டாத அக்ரிமெண்ட்ஸ் செய்கிற லீடர்ஸ் which is not in national interest, they are bad leaders.
இல்லையா? அவங்க எந்த ராஜ்யத்தையோ தேசத்தையோ ஆள்றாங்களோ அந்த தேசத்துக்கோ ராஜ்யத்துக்கோ அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். அவங்களுக்கு நல்லது செய்யாமல் வேறு ஏதோ அக்ரிமெண்ட் செஞ்சு கரப்ஷன் செஞ்சால் இட் இஸ் நாட் இன் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், நாட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ ப்ரைமரிலி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விருத்தமாக அகேன்ஸ்டாக யார் செய்கிறாங்களோ தே ஆர் புவர் லீடர்ஸ், ரைட்? ஸோ நீங்கள் வென் யூ பிகம் லீடர்ஸ், வெதர் கம்பெனி லீடர் இருக்கலாம் இல்லை கவர்மெண்டல் லீடர் இருக்கலாம், யூ ஹவ் டு ரிமெம்பர் யார் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களோ, யார் கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ தே ஆர் குட் லீடர்ஸ். யார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களோ, யார் கரப்டாக இருக்காங்களோ தே ஆர் புவர் லீடர்ஸ், ரைட்? நாம் எல்லோரும் எல்லா டைம்லையும் 24/7 365 days ஆஃப் இயர் குட் லீடர்ஸ் இருக்க மாட்டோம். எல்லோரும் தப்பு செய்வோம். பட் அதை திருத்திக்கணும் ஆர் அதை ப்ரிவெண்ட் செய்யணும். ஓவர் டைம் யூ வில் கெட் த எக்ஸ்பீரியன்ஸ் டு ப்ரிவெண்ட் mistakes from happening, right? So look at this. These are some leadership theories, right? நிறைய பேர் லீடர்ஷிப் பற்றி எழுதியிருக்காங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். What is leadership? The capacity of a person to direct the energies and willingness of people in social units to take actions to achieve goals. யாருக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க. இன்னொரு தரம் யாராவது ஒருத்தர் எழுந்து படிங்க. ஒன் ஆஃப் யூ கெட் அப். லாஸ்ட் கேர்ள் ரீட் இட் ஃபர்ஸ்ட். நேற்று என்ன நடந்தது? நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேட்ச் இருந்ததில்ல, பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? யார் வின் பண்ணாங்க? கேப்டன் யார்? அவர் என்ன செஞ்சார்? we have to win. ஓகே, வாட் இஸ் தட் சோஷியல் யூனிட்? இதில் சோஷியல் யூனிட் சொல்கிறது அந்த டீம், ரைட்? அவர் டீம். வாட் ஆக்ஷன்ஸ் have you to take? You have to bowl well, you have to bat well, you have to field well, right? And you have to, the leader's job is to encourage all the team members. Uttar padittarnalo we lose the match, right? His job is to direct their energy. எல்லாருக்கும் அந்த விக்டரி வேணும், நம்ம வின் பண்ணணும்னு அதை ஒரு ஊக்கத்தை அவர் கொடுப்பார். தட் இஸ் த ஜாப் ஆஃப் த லீடர், ரைட்? அதில் சின்ன சின்ன விஷயம் கூட இட் வில் பிகம் இம்பார்ட்டண்ட். ஒரு பிளேயரை ரொம்ப நேரமாக உட்காந்து வச்சா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இஃப் ஹி டஸ் நாட் கெட் இனஃப் சான்சஸ் டு பிளே. இல்லை ட்ரைனிங்கில் ஏதாவது ஒருத்தர் சண்டை வந்தால் கூட தென் தே கேனாட் கோஆர்டினேட் இன் த மேட்ச். ஸோ இதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய, ஸோ நாட் ஓன்லி வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டியூரிங் த மேட்ச், அது பின்னாடி என்ன நடக்கிறதோ தட் ஆல்சோ the skipper, the captain has to encourage, lead, solve the problems. Okay? Leadership can be strategic, involves assessment of the group's position, environment scanning and fixing goals. புரியுதா? யாராவது தரேன் படிங்க. You only, don't look behind. Just read it and explain. Leadership can be strategic, involves assessment of the group's position, environment scanning and fixing goals. What does it mean? ஆக்சுவலி இப்போ ஒரு லீடராக இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஆக்சுவலி ஒரு குரூப் வழி நடத்தணும்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எதிர்காலத்துக்காக இப்போ கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்போர்ட் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுங்கிறது தான் அதில் மீனிங்ஸ் சொல்லியிருக்காங்க. Just take for example a war, right? நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 1971 India had a major war, regular war, not just a bombing but a war. 1971 Bangladesh war. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் இருந்தது. Indira Gandhi was the Prime Minister, Sam Manekshaw was the Army Chief. Only one goal,
அது பின்னாடி இருக்கிற கதையெல்லாம் பெரிய கதை. பட் அட் தட் டைம் த கோல் இஸ் டு வின் த வார், ரைட், அண்ட் ஃபார்ம் பங்களாதேஷ். அது வரைக்கும் பங்களாதேஷ் ஒரு கண்ட்ரியே இருக்குல்ல. ஸோ தே வாண்டட் டு ஃப்ரீ பங்களாதேஷ் ஃப்ரம் பாகிஸ்தான் அண்ட் ஃபார்ம். வி வர் நாட் வில்லிங்காக நம்ம இன்னும் அந்த வாருக்கு போகல. இந்தியா இஸ் நாட் அ கண்ட்ரி விச் கோஸ் அண்ட் ஃபைட்ஸ் வில்லிங்லி. நமக்கு வி டோன்ட் வாண்ட் டு ஃபைட். பட் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம். அதுக்காக நம்ம வாருக்கு போனோம். Sam Manekshaw had to strategize, right? How to do this, where to attack, how to protect our people, how to prevent bombing, because though war was taking place in India-Pakistan border, but இங்கெல்லாம் கூட நான் சென்னையில் must have been about in my very child ஸ்கூலில் இருந்தேன். எவ்ரி டே எங்களுக்கு ட்ரில் இருக்கும். தே வில் பிளாக் அவுட் பண்ணுவாங்க. நாங்கள் போய் வீட்டில் ஒரு சின்ன ரூமில் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கணும். தட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் வாஸ் கிவன் டு எவ்ரி சிட்டிசன். சவுத் இந்தியாவில் வார் இருக்குல்ல, சென்னையில் வார் இருக்குல்ல, பட் பாம்பிங் எங்கே வேணாலும் ஆகலாம். ஸோ டெய்லி சைரன் ஊதும், நாங்கள் போய் ஒழிஞ்சுப்போம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ தட் கைண்ட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட், எவ்ரி சோல்ஜர் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட். At the same time, you have to attack the enemy so that we go towards victory. So war is a very obvious example. நீங்கள் கவர்மெண்ட் நார்மல் டிசிஷன்ஸ் எடுத்துக்கிறச்சு, ஒரு ஸ்கீம் இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராம் இருக்கட்டும், அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ், யூ டிட் எஜுகேஷன், ஹூ டிட் சாருலதா. ஸோ ஒரு இவ்வளோ ஸ்கூல் நான் சொன்னேன், ஸ்கூல்ஸ் எவ்ரி 2 kilometers ஸ்கூல்ஸ் இருக்கணும். பட் ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகணும்ல, அதுக்கு யூ ஹவ் டு டூ அ ஸ்ட்ராட்டஜி. டீச்சர்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. போய் உங்களுக்கு வந்திருக்காங்களா தெரியல, நீங்களாம் சமத்தா ஸ்கூலுக்கு நீங்களே போயிட்டீங்க போல. ஓகே, நான் பார்த்துருக்கேன். தட் டீச்சர்ஸ் போயிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அவள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, படிக்க வைங்க. That is also a strategy. War is not the only strategy. Even civil things, peace time la nama seyirudhu kuda development strategy is also a strategy, right? Third one, somebody read. Volunteer, yes. Name. Hari Prasad. और बैटरी எல்லாம் எடுத்து எல்லாமே செஞ்சிட்டாரு. Ma'am, Hari Prasad ma'am, second BB logistics. A leader is the best people bravely know that he exists. Not so good when people obey and acclaim him. Worse when they describe him. Fall to honor people that they fails to honor you. But of a good leader when his work is done, him aim fulfilled. They will all say, we did that ourselves. Thank you. What does it mean? Do you understand? நானே திக்கி It's தான் a little படித்தேன். complex. சொல்லுங்க. மேம் அதாவது அந்த ரீடர் வந்து ரொம்ப தைரியமாக அவங்களோட தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தைரியம் ஒன்று. ஓகே, this is even a little more subtle than that. அப்புறம் வந்து அவங்க வந்து பீப்புள் சொல்கிறதையும் ஒபே பண்ணி அவங்களுக்கு வெல் விஷராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க அவங்க பீப்புள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸையும் இதில் மதித்து அவங்களுக்கு ஒபே பண்ணி அவங்களோட ஒர்க்கை ஃபுல்ஃபில் பண்ணி தரணும். அதாவது அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறது அவங்களோட மெயின் எய்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லீடருக்கு உட்காருங்க. தேங்க்ஸ். ஒரு லீடருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ரைட்? ஸோ நீங்கள் எப்படி லீட் பண்ணணும்னா, குட் லீடர், இதில் எல்லாம் இருக்கு பாருங்கள். குட் லீடர், ஓகே லீடர், பேட் லீடர், 3 செல் இருக்கார் ஃபர்ஸ்ட் லைனில். ஒரு குட் லீடர் என்ன செய்வார்? அவர் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அவர் லீட் பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியாது, யார் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சட்டிலாக, உங்களுக்குள்ள ஒரு டீமில் ஒருத்தராக அவர் பழகி லீட் பண்ணுவார். நான் மேலே இருக்கேன், நீங்கள் கீழே இருக்கீங்கன்னு அந்த பாரபட்சமே இருக்காது. ஓகே, தெர் இஸ் நோ இன்இக்வாலிட்டி வித்தின் அ குரூப். த லீடர் பிஹேவ்ஸ் அஸ் ஒன் மெம்பர் ஆஃப் த குரூப். சில லீடர்ஸ் இருக்காங்க, நாங்கள் மேலே இருக்கோம், நீங்கள் என்னோடய ஃபாலோயர்ஸு, நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும். தட் இஸ் த ஓகே லீடர்.
அவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒன்றும் செய்ய மாட்டார். பட் ஹீ புட்ஸ் ஹிம்செல்ஃப் ஆன் அ பெடஸ்டல். நம்ம அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய பாலிட்டிஷியன்ஸ், நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. அப்படி ஐ எம் பிகர் தென் யூ. நீங்கள் கிளாஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ரைட்? There are others who will be, their followers despise them. Despisena, ஐயோ இவரா சே அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ ஃபாலோவர்ஸு, they are the bad leaders. ஓகே, ஒரு நல்ல லீடர் who is part of the group, I think it was, don't remember exactly, American leader, either George Washington or Benjamin Franklin, சரியா ஞாபகம். அங்கே ரோட்டில் ஏதோ விழுந்து கிடந்துதான், இவர் போயிருக்காரு, எல்லாரும் சேர்ந்து அது தள்ளுறதுக்கு பார்த்துருக்காங்க நிறைய பேர், பப்ளிக்கெல்லாம். இவரும் சேர்ந்து அதில் தள்ளியிருக்காரு. அது தள்ளி முடித்து அந்த இதை கிளியர் பண்ணோன்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, த லீடர் ஹேஸ் கம் அண்ட் ஒர்க்டு அலாங் வித் தெம். அது வரைக்கும் அவரும் ஒரு தொழிலாளி மாதிரி அவங்க கூடயே ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே நான் ஒரு ஃபவுண்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்கே அவங்க சொன்னாங்க, நான் முதல்ல அந்த சிஇஓ பார்த்தேன், ஒரு இன்ஜினியரு. அப்புறம் ஃபேக்ட்ரிக்கு போனேன். அவங்க சொன்னால் தினம் வருவார், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் ரிப்ளைஸ், சொல்யூஷன்ஸ் எழுதி வச்சுடுவார் போர்டில். நான் போர்டில் பார்த்தேன், இப்படி கிறுக்கி இருந்தது நிறையா. என்ன இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருக்கீங்களா, என்ன விஷயம்னு கேட்டேன். நான் வேறு இடத்துல அது பார்க்கல. அப்போ சொன்னாங்க, அவர் வருவார், நாங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம் சொல்லுவோம், அதெல்லாம் என்னெல்லாம் செய்யணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் செய்யணும், அதுக்கு என்ன எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளோ எங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ தெர் ஆர் லீடர்ஸ் லைக் தட். ஹீ இஸ் த மேனேஜிங் டைரக்டர். அவர் போவே வேணாம், ஹீ நீட் நாட் கோ, ரைட்? பட் ஹீ டஸ் தட். ஸோ அவர் இருக்கிறதே தெரியாமல் இருக்கணும். அவர் லீடர்னே யாருக்கும் தெரியக்கூடாது. அட் த எண்ட் ஆஃப் த ஜாப், இல்லைப்பா நாங்கள் தான் செஞ்சோம் இதெல்லாம், ஓகே, இப்போ நான் தான் செய்ய போகிறேன் உங்களை. அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு சே, இல்லை அவர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் தான் திங்க் பண்ணோம், நாங்கள் தான் பேப்பர் எழுதினோம், நாங்கள் தான் ஆன்சர் சொன்னோம். ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் லீடர். ஸோ தான்கிற ஒரு அகம்பாவத்தை எடுத்துகிட்டு, த டாஸ்க் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கலாம், கவர்மெண்ட் உங்களை எலெக்ட் செஞ்சுருக்கலாம், மக்கள் உங்களை எலெக்ட் செஞ்சுருக்கலாம், கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நிறையா பவர் இருக்கலாம், பட் யூ பிஹேவ் ஆஸ் தோ யூ ஆர் பார்ட் ஆஃப் த டீம். தட் இஸ் த பெஸ்ட் லீடர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ தியரிஸ் நிறையா இருக்குங்க லீடர்ஷிப்பில். ஓகே, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் தியரிஸ். நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், பட் யூ ஷுட் நோ லீடர்ஷிப் தியரி. புக்கு படித்து யாரும் லீடர் ஆனதில்லை. நீங்கள் போய் ஸ்டாலினை கேட்டிங்கன்னா, எந்த புக்கு படிச்சிங்க லீடர் ஆகிறதுக்குன்னா, ஒன்றும் படிக்கலாமான்னு சொல்லுவார். நான் மக்கள்கிட்டேருந்து கற்றுண்டது, என் வேலை செஞ்சு செஞ்சு கற்றுண்டதுன்னு வரும் இல்லையா. தே லேர்ன் பை டூயிங். எனிபடி ரீட்ஸ் புக்ஸ் அண்ட் பிகம்ஸ் லீடர்? மகாத்மா காந்தி புக்கு படிச்சுட்டு அவர் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தாரு நமக்கு. ஓகே, யூ டோன்ட் ரீட் புக்ஸ், பட் அவங்கள பற்றி வேறவங்க படித்து தே ஹவ் brought many theories. Great man theory. ஒரு நல்ல மனிதன், he is the big man who leads everybody else. That is one theory. Behavioral theory, நான் இப்போ சொன்னேன்ல, அவர் இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி பிஹேவ் செய்வாங்க அந்த மாதிரி லீடர்ஸ். கண்டின்ஜென்சி, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் டைமில் அந்த லீடர் வருவார் and he will solve the problem and go away. Right? நாங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு மசூரியில் எங்களுக்கு ட்ரைனிங். ஸோ மசூரிக்கு போகிறதுக்கு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, தேராதூன் இஸ் ரயில்வே ஸ்டேஷன். வி ஹவ் கம் டு தேராதூன்லேருந்து பஸ்ஸில் போகிறோம் மசூரிக்கு. ஓகே, தேர் ஆர் அபவுட் 40-50 பீப்புள், 2-3 பஸ்ஸில் போகிறோம். அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ, all parents and join பண்ணுறது ஃபஸ்ட்டு டே. சம்டைம் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபேமிலியோடு வந்திருக்காங்க நிறைய பேர், இன்க்ளூடிங் மீ. ஒரு பஸ்ஸு போச்சு. மசூரி இஸ் அ ஹில்லி ஏரியா.
there was a landslide. Complete road is closed. ஒரு பஸ் போயிடுச்சு, எங்கள் பஸ்ஸை பின்னாடி. பிஃபோர் we can go, there is a landslide, heavy rain, landslide. இப்போது நீங்கள் பார்ப்பீங்க ஹில்லி ஏரியாஸில் லேண்ட்ஸ்லைட் ஆகும். ஓகே, ஸோ we could not go. இந்த பஸ்லேருந்து இறங்கி அந்த சைடுக்கு நாங்கள் போகணும். தென் only we can go again. பஸ்ஸு போக முடியாது பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். ரைட், எங்கள் கண்ணு முன்னாடியே ஆயிடுச்சு. we saw the landslide happening. ஸோ அகாடமிக் ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி எங்களால் வர முடியலன்னு, நீங்கள் பஸ் அனுப்புங்கன்னு. சரி, ஓகே, வில் சென்ட் த பஸ். பஸ் வந்தது. இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகணும். மரம் விழுந்திருக்கு, மண் இருக்குது. யூ டு கேர்ஃபுல்லி கோ. எங்கேயாவது தப்பாக கால் வச்சுட்டா we can fall into the ravine. ஓகே, விழுந்துடுவோம். ஒன் பர்சன் கேம் ஃப்ரம் த குரூப். அவர் ஒருத்தரையாக he took one by one to the other side. Okay, and then எல்லாரும் 35-40 of us, we got into the other bus. அகாடமிலேருந்து இன்னொரு பஸ் வந்தது. we got into the bus. இன்னை வரைக்கும் அவர் யாருன்னு மோஸ்ட் ஆஃப் மை பேட்ச்மேட்ஸ் don't know. அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்க, அகாடமிலேருந்து யாரோ ஒரு ஆஃபீஸர் வந்தார், அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்கு. ஆக்சுவலி இட் வாஸ் மை ஃபாதர், எங்கள் அப்பா. யாருக்கும் தெரியாது. அந்த டைமில், அந்த நிலைமையில் அந்த ஹெல்ப் வேணும்னு அவர் he took the responsibility. அவர் மேலே அந்த ஜவாப்தாரி எடுத்துட்டு அவர் தான் ஒவ்வொருத்தரையாக. எங்களுக்கெல்லாம் பயம், அப்பாவுக்கு ஏதாவது ஆகிட போகிறதோன்னு. பட் அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு அந்த சைடு எடுத்துகிட்டு போனார். இன்னை வரைக்கும் நிறையா பேருக்கு தெரியாது என்னோடய பேட்ச்மேட்ஸில். உங்களுக்கு 9/11 ஞாபகம் இருக்கும். September 11, 2001 there was the World Trade Center மேலே எர்த் இது ஒசாமா பின் லாடன் மாஸ்டர் மைண்டட் த கிராஷிங் ஆஃப் பிளேன்ஸ். ஞாபகம் இருக்கா? 2001. யூ ஆர் ஆல் வெரி யங், ஐ சப்போஸ். அந்த டைமில் ஃபயர் பிரிகேட் போய் உள்ளே போயிட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்காங்க. அவங்க யார், அவங்க பேர் தெரியாது நமக்கு. we know that fire service, பட் இண்டிவிஜுவல்ஸ் யாருன்னு தெரியாது. அந்த டைமில் they came up, they went inside the burning building and எல்லாரையும் காப்பாற்றிருக்காங்க. you don't know. ஓகே, இன்றைக்கி we give honor to the entire fire department. அன்னைக்கு அவங்க செஞ்ச வேலைக்கு. ஓகே, ஸோ they are also leaders, so great leaders. ஓகே, ஸோ there are different types of leadership. அந்த டைமில் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு சில லீடர்ஸ் வருவாங்க. ஐயோ தெய்வம் தான் அனுப்பிச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, அந்த வாட் எவர் இஸ் த கேப், தெர் இஸ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. Now a new type of leadership is required today. இந்த காலத்தில் we have democratic society almost entire world. முன்னெல்லாம் ராஜா ராணி எல்லாம் இருந்தாங்க, ஒருத்தர் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க. இப்போ இட் இஸ் டெமோக்ரஸி. எலெக்டட் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அவர் சொன்னதை வேறுவங்க கொஸ்டின் செய்வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன செஞ்சாலும் யூ ஹேவ் டு டூ இட் கன்சல்டேட்டிவ்லி. எல்லாரையும் கூட எடுத்துன்னு போகணும் லீடர். தட் இஸ் வாட் திஸ் சேஸ். இன் டுடேஸ் வேர்ல்ட் a new type of leadership is required. ஒரு புது டைப் ஆஃப் லீடர்ஷிப் வேணும் டு கன்ஃபரண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்ஸ் த்ரூ த கலெக்டிவ் ஆக்ஷன் ஆஃப் மல்டிபிள் அண்ட் டைவர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பியாண்ட் தேர் ஓன் நேரோ குரூப். ஸோ நீங்கள் என்னோட டீம், ஒரு கிரிக்கெட்னா என்னோட டீம், அந்த டீமை மட்டும் நீங்கள் கைட் பண்ணி அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் போகிறோம். ஒரு சீஃப் மினிஸ்டர்னால் எவ்வளோ டீம்ஸ் இருக்கும், எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாரையும் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் நீங்கள் செய்கிறது புரியணும். நீங்கள் செய்கிறத அவங்க ஒத்துண்டு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வச்ச பாரத் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் ஒருத்தர் கூட ஒரு பேப்பர் போட்டார்னா ஸ்வச்ச பாரத்துக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர். அது நீங்கள் எல்லோரும் க்ளீனாக உங்கள் ரூமையோ, உங்கள் கிளாஸ் ரூம், உங்கள் ரூம், உங்கள் கேம்பஸ் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் எ சக்ஸஸ் ஃபார் ஸ்வச்ச பாரத். ஒருத்தர் செஞ்சால் போகாது. நரேந்திர மோடி அங்கே நின்று ஸ்வச்ச பாரத் செய்யுங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு டூ.
ஸோ உங்களுக்கு ஒரு அவசரம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இன் ஸ்பைட் ஆஃப் தட் we have to, he has to convince us to do. Diverse stakeholders, different people, தமிழ்நாட்டிலையும் செய்யணும், உத்தரப்பிரதேஷ்லேயும் செய்யணும். எல்லாரும் செஞ்சால் தான் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகும். இட்ஸ் அ கவர்மெண்ட் ப்ரோக்ராம். யார் வேணாலும் செஞ்சுக்கிட்டோன்னு விட்டாருன்னா இட் வில் ஃபெயில், ரைட்? ஸோ எல்லாரையும் கூட எடுத்துன்னு போகிறவர் தான் லீடர். ஸோ அந்த காலத்தில் ஒருத்தர் மேலே சொன்னதை எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நீங்கள் கன்வின்ஸ் செய்யணும் எல்லாரையும். இட்ஸ் a டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீடர்ஷிப். உங்கள் கிளாஸ் ரூம்லேயே நீங்கள் ஒருத்தர் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்களா? யூ ஹவ் டு கன்வின்ஸ் எவ்ரிபடி. ஸோ தட் இஸ் த கீ டு லீடர்ஷிப். கோ நெக்ஸ்ட். ஸோ ஐ டோல்ட் யூ different leaders இருக்காங்க, different leadership theory இருக்குது. I am going to use a very simple theory. இது படித்து நானே இவால்வ் பண்ண தியரி. லீடர்ஷிப் இஸ் த மேஜிக். மேஜிக் தெரியும்ல? லீடர்ஷிப் இஸ் த மேஜிக் which happens when competence meets circumstance. காம்பிட்டன்ஸ்னா என்ன? நம்ம கெப்பாசிட்டி, ரைட்? You are competent in management. I am competent in teaching. Praveen is competent about the labor department. Right? Competence is நம்ம capacity. So ஒரு சைடில் நம்ம capacity இருக்கணும். இன்னொன்று, you need the circumstance. அந்த நிலைமை. நான் சொன்னேன்ல, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் வருவார். அப்புறம் அவர் எங்கேருந்து வந்தாலும் தெரியாது, எங்கே போனாருன்னு தெரியாது. நம்ம பழங்காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு ராட்சசம் இருந்தால் அந்த ராட்சசம் இருந்தால் எல்லோரும் போய் வேண்டினாங்க தெய்வத்தை, தெய்வம் அவதாரம் எடுத்துன்னு வந்தது. அந்த டைமில் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு போயிடுது. ஸோ சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த நிலைமை. காம்பிட்டன்ஸ் நான் எனக்குள்ளே வளர்த்துக்கிறது, சர்க்கம்ஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? அந்த டைமில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அது ரெண்டும் எப்போ மீட் ஆகுதோ அப்போ தான் லீடர்ஷிப் ஆகுது, ரைட்? எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற லீடர் இருக்கலாம், பட் அவருக்கு அந்த நிலைமை இல்லைன்னா தென் தெர் இஸ் நோ லீடர்ஷிப். அண்ட் நிலைமை எவ்வளோவே மோசமாக இருக்கலாம், ஒரு கேப்பபிள் லீடர் இல்லைன்னா there is no solution. இந்தியா 200 years பிரிட்டிஷ் ரூலில் இருந்தது. மகாத்மா காந்தி எவ்வளோ பேர் சண்டை போட்டாங்க. இட் இஸ் நாட் தட் ஏன்னோ காந்திஜி வர வரைக்கும் எல்லோரும் சும்மா இருந்தாங்க, தூங்கியிருந்தாங்கன்னு இல்லை. ஸோ மெனி பீப்புள். நீங்கள் நமக்கு தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் கேள்விப்பட்டிருக்கோம். we have heard of திப்பு சுல்தான், we have heard of சங்கொல்லி ராயண்ணா, எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அந்த டைமில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்? சத்தியாகிரகா தான் ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அந்த நிலைமையில் இந்த காம்பிட்டன்ஸ் இருக்கிற ஒரு லீடர் வந்ததுனால we got independence. அவர் லீடர்ஷிப் அப்போ இட் கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது முடிஞ்ச உடனே மகாத்மா காந்தியை நம்ம எல்லோரும் மறந்துட்டோம். ஒன்லி அவர் நோட்ஸ் we have அவர் கரன்சி நோட்ஸ். ஓகே, ஸோ இதில் என்னன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ப்ராப்ளம் இருக்கணும்னு நீங்கள் தேட முடியுமா? யூ கான்ட் சர்ச். எங்கேப்பா ப்ராப்ளம் இருக்குது போய் கேட்பீங்களா? ஏப்பா செல்லதுரை உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நான் லீடர் நான் செஞ்சு வைக்கிறேன் உனக்கு என்ன? யூ கான்ட் டூ தட். நோ, யூ கான்ட் கோ அரவுண்ட் சர்ச்சிங் ஃபார் சர்க்கம்ஸ்டன்ஸ். பட் யூ கேன் டூ த அதர் திங். யூ கேன் டெவலப் யுவர் கெப்பாசிட்டி. காம்பிட்டன்ஸை நம்ம வளர்த்துக்க முடியும், ரைட்? அந்த காம்பிட்டன்ஸை நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா அந்த நிலைமை வரைச்சு நீங்கள் தானாக லீடர் ஆகிடுவீங்க. எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் தான் லீடர், உங்களால் தான் இதை செய்ய முடியும். இந்த மேட்சை வின் பண்ண அந்த ஐ எம் டெல்லிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் which we won, everybody said that only Kapil Dev can win this. Kapil Dev appo nama captain. I don't know how many of you have watched. I don't remember the year. Praveen, you remember the first World Cup win? Kapil Dev's? I don't remember the year. But go and watch. 83. Okay. He is a better cricket buff. I am not that well versed. Okay. So
Everybody said at that time, only Kapil Dev can win. Right? When 2011 we won, the best leader who can get us the cup again is Dhoni. So he had developed his competence, not only cricket competence, but also how to manage that team, how to make everybody work towards that victory. Then we did win. Okay? So this is something which you can develop. So from the rest of the lessons in the year, in the version நம்ம செய்ய போகிறதுல, you see how you can cultivate your competence. Circumstance அது தானாக வரும், ஃபாலோயர்ஸ் அவங்களே வருவாங்க. உங்கள் காம்பிடென்ஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் போகணும். நெக்ஸ்ட் திஸ் யூ லீவ். ஓகே, நான் வந்து when I am talking to you hereafter, I will not be expecting you to be students. I always say, நீங்கள்லாம் BBA, BBM students, MBA students, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. It is professional education. So you are professionals. So when you sit there, I will tell you the circumstance. நீங்கள் லீடராக இருந்தால் என்ன செய்வீங்க, நீங்கள் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா, அந்த நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் உங்கள்கிட்ட வந்ததுன்னா நீங்கள் எப்படி செய்வீங்க, அதை நீங்கள் யோசிக்கணும். ரைட்? ஸோ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் எஸ் அ ப்ரொஃபஷ்னல். நானும் எந்த தியரியும் சொல்ல போகிறதில்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வேறு அனதர் பப்ளிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் சம்திங், ப்ளீஸ் ரிமெம்பர், ஐ எம் நாட் கோயிங் டு டாக் எனி கைண்ட் ஆஃப் தியரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இன் பிபிஏ அண்ட் பிபிஎம் யூ ஹாவ் இனஃப் ஃபேக்கல்ட்டி. ரியல் லைஃப் பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். This we can skip. இன்னைக்கு உங்கள் முன்னாடி I entered service in 1987, right? When I entered service, India was still developing. Innaikum we call it a developing country, but so many changes have taken place, right? Today, after COVID, you are facing a different type of normalcy, right? சிலதெல்லாம் we had accepted. ஏதான ஒரு இப்போ நான் மை பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் அவங்க ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு அங்கேயே தான் வேலை செய்வாங்க. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் வருஷத்துக்கு வருஷம் சேஞ்ச் பண்ணுறீங்க. மை சன் டசன்ட் ஒர்க் இன் எனி ஹாஸ்பிட்டல் மோர் தென் 1 year. இஸ் அ டாக்டர். 1 year 2 years மேக்ஸிமம், அதுக்கு மேலே செய்ய மாட்டார். நான் வந்து 35 years கவர்மெண்ட்லேயே வேலை செஞ்சுருக்கேன். ஐ ஹவ் நாட் கான் அவுட் சைட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ நவ் த சேஞ்ச் இஸ் ஸோ ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு see that every crisis-ஐ நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூ ஹவ் டு யூஸ். ப்ராப்ளமாக பார்க்காம என்னோட லீடர்ஷிப்பை, என்னோட கெப்பாசிட்டியை, என்னோட காம்பிடன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு, மற்ற அதை காமிக்கிறதுக்கு, எல்லாருக்கும் அது தெரியணும், அதை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்கலை. நாங்கள் ஏன் ஒரே இடத்துல வேலை செய்வோம்? பிகாஸ் there were not many opportunities. Okay, especially for women, not many opportunities. Sandhya, I am very happy to see you here. Yes, so this is, you take every crisis as an opportunity, because you have so many opportunities. You can learn and you can display your leadership. So this is something which I want you to remember. Next. மேம் ஹரிபிரசாத் மேம், செகண்ட் பிபி லாஜிஸ்டிக்ஸ். இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் மேம். நான் ஒரு நாவலில் படித்தேன். பார்த்தீங்கன்னா 11th May ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து எதுவுமே நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு இது கொடுத்தாங்க மேம். அவங்க சேட்டலைட் வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து சர்வேலன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஆனால் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த சேட்டலைட் வந்து டேர்ன் ஆகும், அந்த டைமில் வந்து நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம்னா அமெரிக்காவால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லி 11th May 1998 12:15 அந்த நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கு நம்ம பெருமை சேர்த்துனாங்க. அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். தேங்க்யூ. ஸோ வென் யூ யாரையாவது ஒருத்தர் நீங்கள் லீடர்னு சொல்கிறச்சு,
please make an informed decision. Okay, because இந்த கால in my time it was not like that, but இப்போ சோஷியல் மீடியாவில் நானும் போய் நிற்கலாம், ஐ எம் அ கிரேட் லீடர்னு, இவங்களும் நிற்கலாம், நீங்களும் நிற்கலாம், ஆல் ஆஃப் அஸ் கேன் கிளைம். ஸோ ரீட். ஓகே, இப்போல்லாம் அந்த காலத்து சொன்னாங்கள்ல, கண்ணால் பார்ப்பதும் போய், கேட்டிருக்கீங்களா? காதாலும் கேட்பதும் போய், தீர விசாரித்து அறிவதே மெய். ஸோ தீர விசாரித்து அறிஞ்சு அதை பற்றி படித்தோ இல்லை பழகியோ கேள்விப்பட்டோ, யூ ஹேவ் டு கோ த்ரூ இட், யூ ஹேவ் டு டேக் அன் இன்ஃபார்ம்ட் டிசிஷன். ஒன் மோர் வாலண்டியர், எனி ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ், எனி ஒன், பாய்ஸ், கேர்ள்ஸ், one volunteer. At the end of this bureaucrats musings, everybody should have spoken in class. Class participation is important. So Good morning, ma'am. Name and Good morning, ma'am. I'm Tawfiq, second BBA Logistics. any of these questions, whichever. மேம் ஃபஸ்ட் ஒன் சொல்கிறேன் லீடர்ஷிப். சொல்லுங்க. மேம் இப்போ லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணணும், நடக்கிற பிரச்சனையெல்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண முடியுமா, வரப்போகிற ஜெனரேஷனுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி டிசிஷன் எடுக்கணும். அது ஒன்று முக்கியமான மேம். அந்த டிசிஷன் வந்துட்டு இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் ஆனாலும் பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை அதுக்கு முடியும், இதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் லாங் ஸ்டாண்டிங், அதுக்கு இருந்தால் பர்மனன்ட் சொல்யூஷன் இருந்தால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏன் முடியும். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பர்மனன்ட் ப்ராப்ளம், அட்லீஸ்ட் லாங் டர்ம். அக்ரீட்? இப்போது நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அப்பப்போ டிசிஷன் எடுக்காமல் அது லாங் லாஸ்டிங்காக எடுத்தால் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அதே ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக இந்த டெசிஷனை நம்ம எடுத்துக்கலாம் மேம். இன் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் எதான்னு சொல்கிறீங்களா? எனிபடி கேன் திங்க் ஆஃப் அ லாங் டேர்ம் சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம்? ரைட் டு எஜுகேஷன், எக்ஸலண்ட். இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராப்ளம். Now we have created அதில் என்னென்னா there's a major decision because education was in directive principles of state policy. It's a constitutional amendment. Now வச்சுக்கோங்க, it is not just a change or a scheme. இப்போ Swachha Bharat is a program, PDS is a program. Right to education and other rights are part of a framework called rights-based legislation. இது வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட டியூட்டின்னு இருந்தது. But you cannot go and challenge the government. And because of Right to Education Act, ஒரு குழந்தைக்கு படிப்பு கிடைக்கலன்னா, ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கலன்னா, they have the right to go and sue the government in court and demand education, right? Similar thing is right to employment, Food Security Act, right to information, எல்லாம் அதே கேட்டகரியில் வருது. Very good example. Very, very long term. நீங்கள் சொன்ன definition, it goes with the definition which you said. It's a permanent solution, right? And it becomes the bounden duty of government which can be challenged in the court. So that is a very good example. Let us close with that.